வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை நம்ம கிட்ட இருந்து பாக்குறீங்க. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த பிறவியில் நமக்கு சாதகமான பலன்களையும் சாதகமற்ற பலன்களையும் வாழ்க்கை சூழல்கள் நம்ம கண் முன்னாடியே நமக்கு எப்படி சாதகமாகவும் சாதகமற்றதாகவும் உருவெடுக்குதுங்கிறது ஒளி தத்துவ அடிப்படையில சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி லக்னத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கன்னி ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திக்பலம், ஸ்தானபலம், திருக்பலம், மற்ற அமைப்புகள் பொறுத்து எப்படி உங்களுடைய கர்மா போன ஜென்மத்தில் செய்த நீங்கள் பாவ புண்ணியங்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து எப்படி உங்க கர்மா செயல்படுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை அடைந்து அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கன்னி ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன். மெர்க்குரி என்று சொல்லப்படுகிற புதன் தான் மிகவும் உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கை மேலையும் கீழையும் போகக்கூடியதா, அல்லது சீரான பாதையில போகக்கூடியதா, அல்லது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்க போகிறது, மனநலம் எப்படி இருக்க போகிறது, நீங்கள் முடிவெடுக்கும் தன்மை எப்படி இருக்க போகிறது, எல்லாமே புதனின் நிலைமையை பொறுத்து நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப புதன் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வழுத்து, அதாவது கண்ணிலேயே ஆட்சி பலத்தோடையே அல்லது மிதனத்துல ஆட்சி பலத்தோட அப்படி இருந்தாலும் சரி, அதே சமயத்துல ஒரு குருவின் பார்வை, சுக்கிரனோட சேர்க்கை பார்வை, பௌர்ணமி சந்திரனோட தாக்கங்கள் அப்படிங்கிற ஒளி கிரகமாகிய சுப கிரகமாகிய குரு, சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகத்தின் தாக்கம் பெறக்கூடிய புதனாக இருந்துவிட்டால் நீங்கள் கொஞ்சம் மேலான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அஃப்ளூவன்ட் லைஃப் ஸ்டைல், ஒரு ஆவரேஜ் லைஃப், ஆவரேஜ் ஜாதகரோட கொஞ்சம் எபோ ஆவரேஜா வாழக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே கொடுத்த வச்சு மகராசனாக இருக்கக்கூடிய ஒரு லக்கி ஃபெலோவா இருக்கக்கூடிய அமைப்புகள் அது காட்டுது. அதே புதன் பாதிப்புள்ளாகி, அதாவது பாதிப்புள்ளாயின்னா என்னையான்னு கேட்டீங்கன்னா, சனி, செவ்வாய், ராகு, கேதுகளோட சம்மந்தப்பட்டு கொஞ்சம் அஃப்ளிக்ஷன் என்று சொல்லப்படுகிற தோஷம் பெற்றால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உடல்நலம், மனநலம், செயல்திறன், முடிவெடுக்கும் தன்மை எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்க ஜாதகத்துல எப்படி புதன் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க கன்னி லக்ன கன்னி ராசிக்காரர்களா இருந்தா தெரிஞ்சுக்கங்க. நீச்சமா இருக்கிறாரா, உச்சம் பெறுகிறாரா, எந்த பாவ கிரகத்தின் தாக்கத்தில் இருக்கிறாரா, அல்லது சுப கிரகத்தின் தாக்கத்தில் இருக்கிறாராங்கிறத பார்த்துக்கணும். ஸோ புதனின் தன்மை, நிலைமை மிகவும் முக்கியங்கிறது நீங்க முதல்ல தெரிஞ்சுட்டீங்க. அடுத்தபடியா உங்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகம் பாத்தீங்கன்னா ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். எந்த கிரகம் நன்றாக இருக்க வேண்டும் உங்க ஜாதகத்துல, ஆட்சி, உச்சம், திக்பலம், ஸ்தானபலம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருந்து ஒரு சுப பார்வை பெற்று இருக்கும் பொழுது ராஜயோக கிரகங்கள் ஒண்ணுமே கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அந்த வகையில் சுக்கிரனும் உங்களுக்கு அடுத்தபடியான சனியும் பாத்தீங்கன்னா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகமாக வருகிறார்கள். ஸோ கன்னிலக்ன கன்னிராசிக்காரர்கள் பிறக்கிறப்போ சுக்கிரனோட நிலைமை நம்ம முக்கியம். சுக்கிரன் 7ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது அருமையாக இருக்க போகும் அர்த்தம். அது சனி, செவ்வாய், ராகு, கேதுகளோட சம்மந்தப்படாமல் இருக்கும் பொழுது உண்மையே நல்லது. கேதுவோட சேர்ந்து அவ்வளவு தவறு இல்லை. அதே சமயத்துல ஒரு குரு பார்வையோ ஒரு சந்திரனின் தாக்கமோ அது ஒளி பொருந்திய சந்திரமாக இருந்து விட்டால் ஒண்ணுமே நல்லது. அப்படிலாம் இருக்கும் பொழுது ஒண்ணுமே விசேஷமான பலன்கள் உண்டு. அது சுக்கிர திசை நடந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம். ஸோ அதே சமயத்துல ஓரளவுக்கு ஆட்சி பலத்துல இருக்கிறார், ஒரு 11ஆம் இடத்துல இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறாருங்கிறப்பெல்லாம் அது நல்ல ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல சனியும் பாத்தீங்கன்னா
ஒரு ராகு செவ்வாயோட சேராமல் குரு பார்வை சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவமாக சந்திரனோட சேர்ந்து திருட்பலம் பெற்று ஒளி பெற்று இருக்கும் பொழுது சனியின் காரத்துவங்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்க போகுது. உங்களுக்கு நல்ல கர்மா தான் உங்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ சுக்கிர திசை சனி திசை, அதாவது பிறக்கிறப்போ நீங்க ஒரு குருவின் நட்சத்திரம் ஆகிய விசாக நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்கும் பொழுது ஒரு 20-21 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா சனி புதன் கேது சுக்கிரனுங்கிற ஒரு யோகமான தசா பெல்ட்ல உங்க வாழ்க்கையோட முழுமையான ஒரு மிடில் பீரியட் வந்து வந்துடும். அது வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால உங்க கர்மா வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுங்கிற செயல்படுறதுக்கு ராகு சாரமோ குரு நட்சத்திரமோ ராகு நட்சத்திரமோ பிறக்கிறது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பெல்ட், லக்கியான ஒரு தசா பெல்ட் வந்து ஒரு பிரைம் டைம் ஆஃப் யுவர் கரியர், பிரைம் டைம் ஆஃப் யுவர் லைஃப்ல வரக்கூடியதாக இருப்பதனால நீங்க வாழ்க்கையில உங்களோட துறையில ஒரு முதன்மையான பர்சனாக வந்து பேர் சொல்லும் பர்சனாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் உங்களுடைய நல்ல கர்மாவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதே பாத்தீங்கன்னா நீங்க சுக்கிரனோட நட்சத்திரமாகிய பூரம் பூராடம் பரணி நட்சத்திரத்துல பிறக்கும் பொழுது பிறக்கிறப்பவே யோகமான திசைகள் முடிந்து அடுத்த வரக்கூடிய சூரிய சந்திரன் செவ்வாய் ராகு திசைகள்லாம் மிகவும் சுமாரான திசைகளாக வந்து வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு சுமாரான வாழ்க்கை, பிலோ ஆவரேஜான வாழ்க்கை, 10-11 வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கையாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் இதுல கிரகங்கள் ஆகிய சூரிய சந்திர செவ்வாய் ராகு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம பாதிப்பு இருந்தா உடனே நம்ம நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும், ஓரளவுக்கு குரு சுக்கிரன்கிற ஒரு சுப பார்வை பெற்று சுப தொடர்பு பெற்று ஓரளவுக்கு ஸ்தான பலத்தோடு இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையும் இருக்கு. ஸோ நீங்க எந்த தசா பெல்ட்ல வந்து ஒரு பிரைம் டைம் ஆஃப் யுவர் கரியர் லைக் 20-25 இயர்ஸ்ல இருந்து ஒரு 55-60-65 வயசு வரைக்கும் நீங்க எந்த மாதிரி ஒரு பெல்ட்ல வாழ போறீங்க? சனி புதன் கேது சுக்கிரனோட தசா பெல்ட்ல வாழ போறீங்களா, அல்லது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகுங்கிற அந்த தசா பீரியட்ல வந்து வாழ போறீங்களாங்கிறத பொறுத்துதான் உங்களுடைய கர்ம பலன் வந்து இந்த 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 வாழ்க்கையில் இந்த பிறவியில் எப்படி செயல்பட போகிறது? நீங்கள் வாழ்க்கையில் மேன்மையாக வரப்போறீர்களா, பேர் சொல்லும் பிரச்சனை வரப்போறீங்களா, 10-11 வரப்போறீங்களா, லக்கு கரெக்டான டைம்ல கரெக்டான விஷயங்கள் உங்க கைக்கு கிடைக்க போகுதா, அல்லது கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கவில்லைங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கர்மபலன் வந்து கன்னி லக்ன கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரகத்தை கொடுக்கக்கூடிய அந்த 3 முக்கிய கிரகமாகிய புதன் சுக்கிரன் சனிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். வரவே கூடாத கிரகம், அதாவது பிரச்சனைக்குரிய கிரகம், வரவே கூடாத திசை என்று சொல்லப்படுகிற செவ்வாய் திசை வந்து கன்னி லக்ன கன்னி ராசிக்காரர்களுக்கு வரப்போ பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுவுமே கொஞ்சம் கடுமையாக சனி ராகுவோட சேரும் பொழுது உன்னமே பிரச்சனைகள் வந்து ஜாதகருக்கு தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் வந்துடும். அவரே குரு சுக்கிரன்கர் சுபத்துவமாக ஒரு திருட்பலம் பெற்று பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரனால் கொஞ்சம் திருட்பலம் பெற்று ஒளி பெற்று தசை நடத்தும் போது அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஸோ இதுதான் வந்து செவ்வாய் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் ஆயுசை கொடுக்கக்கூடிய ஒரு 8ஆம் பாவாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ ஏதோ ஒரு மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அது ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது பிரச்சனைகள் குறைவாகவும், ஒரு தீய இடத்துல தீய செயற்கையோடு இருக்கும் பொழுது உங்களுடைய தீய கர்மா வந்து அதிகமா செயல்படும். குறிப்பா அந்த செவ்வாய் திசை செவ்வாய் புக்தி நடக்கும் காலத்தில். ஸோ இதுவும் செவ்வாயும் மிக முக்கியமான ஒரு கிரகமாக கவனமாக பார்க்க வேண்டிய கிரகமாகவும் தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் வருகிறது. மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சுக்கிரன் நம்ம பார்த்து விட்டோம். சூரியன் சந்திரன் குரு இந்த 3 கிரகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலான பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுல குரு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாக வரார். உபயலக்னம் உபயராசிக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் 7ஆம் வீட்டு அதிபதியாக வரார். புதனே குருவே 7ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி 7ஆம் வீட்லயே இருக்கும் பொழுது பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். ஸோ குரு எப்படி இருக்கிறார்? குரு ஓரளவுக்கு நட்பு வீட்டுல 11ஆம் வீட்டுல அப்படிங்கிற மாதிரி நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நல்ல பலன் கொடுக்குறார். சூரியனும் பாத்தீங்கன்னா சனி ராகுவோட சேராமல் கொஞ்சம் திக்பலம் பெறும் பொழுது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறார். மிதுனத்தில் இருக்கும் பொழுது திக்பலம் பெறுகிறார். அதே சமயத்துல லாபஸ்தானாதிபதியாக சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சந்திரனாக ஓரளவுக்கு ஒளி உள்ள ஒரு கிரகமாக இருக்கும் பொழுது அவரும் நல்ல பலன் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக வருகிறார். அவர் ராகு சனியோட சேரும் பொழுது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு 11ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற அந்த லாபஸ்தானம் பாதிக்கப்பட்டு சில சிரமங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்து சந்திரன் சனியோட சேரும் பொழுது புனர்ப்பு தோஷம் பெறுகிறார்.
ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு சிக்கல், பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இது மாதிரி பல காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள். பொதுவாக சொல்லும் பொழுது சூரியன் சந்திரன் ஒரு சுமாரான ஒரு நியூட்ரலான பிளானட்டாக வருகிறார்கள் கன்னி லக்னத்துக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது, எந்தெந்த கிரகம் எப்படி இருக்க வேண்டும், எந்த கிரகம் முக்கியம், இது எந்த கிரகத்தில் தசை வந்து கவனமாக பார்க்க வேண்டுங்கிறதுலாம் ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பொதுவான ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தை ஒழிய உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் டிகிரி அளவில் பார்த்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஒரு கிரகம் எப்படி இருக்கு, எவ்வளவு பக்கத்துல இருக்கு, யார் யாரை பாக்குறாங்க, நீங்க பிறக்கிறப்போ நவம்சம் எப்படி இருந்ததுங்கிற மாதிரி துல்லியமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய இமிடியட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறதுங்கிறது துல்லியமாக எடுத்து அதுக்கு தகுந்த ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கை பொட்டன்ஷியலை கண்டிப்பாக ரீச் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.